என்னது கூட கட்டி
வணக்கம். அன்பு மகனம் உடைத்தாயின் என் வாழ்க்கை பண்பும் பயணம் அது வள்ளுவனின் வாழ்க்கை. அந்த வள்ளுவனின் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போ இச்சபையின் முன்பாக வந்தவன் இன்னவள் இனியவள் என்று அறிவதற்கு இந்த அரசாங்கத்தில் யாரும் ஆளில்லையா? யாரெங்கே என்ன முத்துண்ண காண்பது கனவானது நினைவா? மனத்தில் கூட கட்டிய கொக்கே என் கண்ணே கண்ணில் இருக்கும் மூக்கில் ஒழுவும் சளி அப்படிலாம் சரி வர்ணிக்கிறேன். அப்படியா? ஆமாமா. சரிடா, உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா? எப்படா இருக்கு? கட்டி கரும்பு கட்டி எலும்பு. சரி, எப்படா ஒருவர்
யார் ஏது என்று தெரியாமல் ஆமா என்னிடத்திலே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தார். என்னடா சரி யார் எப்படி சொன்னாங்க பேச மாட்டோமா? என்ன பத்தோன்னு நான் யார் என்ற விளக்கம் தெளிவாக சொன்னால் தெரியும். அப்படித்தானே? ஆமா. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஆமா. கற்பு இல்லாத அழகும் அழகும் கல்வி இல்லாத செல்வமும் என்றைக்கும் சிறந்ததாக சரித்திரம் கிடையாது. அப்படித்தானே? ஆமா. ஒரு பெண் என்றால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஓ பயிர்ப்புடா கற்பு. கற்பு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகிய 4 குணங்கள் இருக்க வேண்டும். எப்படி என்றால் ஒரு பெண்ணானவள் வீதியில் நடந்தால் மஞ்சள் பூசி மங்களகரமாக நெற்றியை திறக்கப்பட்டு விட்டு வீதியில் நடந்தால் தன்னுடைய பாதத்தை பார்த்து நடக்க வேண்டும். அப்படியே நந்துனுவேன். குனிந்த தலை நிமிராமல் நடக்க வேண்டும். அப்படியே நந்துனு போனா இதுல லாரிக்கார ஏத்திட்டு போவாங்க. உள்ள இருக்க போறாங்க வண்டிய. அப்பல வச்சாங்க மஞ்சா பார்ப்பவர்கள் அனைவரும் கையெடுத்து கும்பிட வேண்டும் போல் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று அப்போ அப்படி கிடையாது. நம்ம இடுக்குது வெளியா கோயிப்பி ஆட்டம். அதான்டா பேர் லாலி. பேரன் லவ்லி. ஓ பேரன் லவ்லி. பான்சு பான்சு கோயிப்பி ஆட்டம் மூணு முறை தடிக்கிட்டு ஒரே நாத்த அடிக்கிறா. நம்ம மேல புரிஞ்சீங்களா இல்லையா? தீபாவளி தீபாவளி அவன் சொல்றது மெய்யாலுமே உண்மை 100. என்னடா சோப்பு போட்டு அந்த துணி நீங்க என்னதான் சோப்பு போட்டு குளிக்கிறீங்க தெரியல. சோப்பும் 10 டசன் வாங்கி வச்சுக்கோ. தொட்டி அப்ப தண்ணி விட்டுருவோம். சோப்பு 10 சோப்பு போட்டு அப்படியே எதிர் நான் மைசூர் சாண்டல் சோப் போடுறேன். மைசூர் சாண்டல் மைசூர் சாண்டல் அது மேலாம் போட்டு பிடிக்க மாட்டேன். நாங்கள் என்ன சோப்பு போடுறீங்க? நானும் செக்ஸ் சோப்பு கேட்டு மாத்து பங்கரேன் வார்த்தைகள் வேண்டாம். அப்படித்தானே பெண்களுக்கு 4 குணங்கள் என்று கூறினேன். ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் குணங்கள் இருக்கின்றன? ஆண்களுக்கு இல்லையா? பெண்களுக்கு 4 குணங்கள், ஆண்களுக்கு 3 குணங்கள் இருந்தால் போதுமானது. என்னென்ன தெரியுமா? நல்ல ஒரு ஆண்மகன் என்றால் நிமிர்ந்த நன்னடை இருக்க வேண்டும், நேர்கொண்ட பார்வை இருக்க வேண்டும், யாருக்கும் அஞ்சாத தன்னம்பிக்கை தைரியம் இருக்க வேண்டும். அவன் தான் நல்ல ஒரு ஆண்மகன். உங்கள்கிட்ட மட்டும் இல்ல
பப்பாய் வைக்கிறோம் பஞ்சு மிட்டாய் வைக்கிறோம் நானா கூட பரவாயில்ல செவடி அப்ப புதுப்பாட்டு முள்ள அம்மா கல் தோசை ஊற்றி தோசை விற்கிறேன் அப்படி அடிக்கல நான் பொறுக்காங்க என்ன சொன்னேன் இன்னொருக்கும் நிமிர்ந்த நன்மை இருக்கிறது நிமிர்ந்த நன்மை இருக்கிறது யாருக்கு மஞ்சாத தன்னம்பிக்கை தைரியமும் இருக்கிறது இன்னொரு இடத்துல இந்த கடனை வந்த பையனுக்கு அந்த நேர்கொண்ட பார்வைதான் இல்லை பார்க்கிற பார்வை பாரு அப்படியே பெண்களை பார்க்கும்போது குறு 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 தட்டி சாத்து நான் பால் சரி போனால் பார்க்கட்டும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலக்கானம் 96 தத்துவம் இவர்கள் அனைத்தையும் கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் மற்றும் கற்றுணர்ந்த கணவன்களும் அமர்ந்திருக்கும் இந்த தெய்வ சபையின் முன்பாக வந்தவன் இன்னவன் இளையவன் என்று தெரிந்து கொண்டாயா அறியாமல் இருக்கும் காவலனுக்கு தெரியும் அமர்ந்திருக்கக்கூடிய சபையோருக்கு தெரியும் அப்படித்தானே அம்மா முத்து நான் யார் என்ற விளக்கம் சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் அழகாகவும் தெளிவாகவும் சொன்னார் புரிந்து கொள்வாய் அப்படித்தானே முத்து தயவு செஞ்சு பொறுமையாட்டு கட்டுக்கு கத்துக்கலாம் செத்துட்டானா சும்மா தான் கட்டி அனுப்புறாங்க ஒடுக்கு ஒடிச்சிருச்சுன்னா நாங்க லாரி வச்சு கூட உன்னை ஏற்றி போகுது அப்புறம் 2வது அடுப்பு வராது சரி இடுப்பு வராது ஏன் தச்சவங்க அப்ப எடுக்கிறேன் தட்டுக்காரத்து வீட்டை புட்டி தான் கொடுப்பாங்க வார்த்தைகள் வேண்டாம் அந்த கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய சோமதத்த மகாராஜனுக்கும் சொன்னகாந்தி அம்மனுக்கும் மகளாக பிறந்த ஒரே மகள் ஒப்பற்ற மகள் அன்பு மகள் என்னுடைய பெயரோ பொன்மாலை உண்மையா வீட மச்சான் நல்லா மண்ணு அடிச்சுக்கோ நேரம் ஆள் தெரியாத ஏண்டா பொன்மாலை பொன்னுருகி சுபாங்கி என்று தெரிவிப்பார்கள் ஒரு ஆளுக்கு தீனி பேரா சும்மா ஆனா உடனே திருடன் பண்ண பையனா என்ன நினைச்சுக்கிறேன் ஏய் எனக்கு கோவம் கோச்சிக்காதடா கைதி பண்ண பையன் கூட கோச்சிக்காதடா ஏன் சொல்றேன் தெரியுமா கோயில் எழுதி நான் ஊர்ல இந்த ரோட்ல போக முடியல ஏண்டா பாரு எல்லாம் என்ன திருடன் பண்ண பையன் திருடன் போது போய் சொல்லாதீங்க போடாத நம்பிச்சில வாயம் பாரு ஏய் வாடாங்க திருடனுக்கு வந்த பையன்றதுக்காக கோச்சிக்கினேன் கூப்பிடாத எங்க அப்பா திருடன் தான்டா எப்படி சொல்றேன் எங்க அப்பா நல்லா எப்படி என்றால் உன் தாயுடைய மனதை திட்டியவர் உன் தந்தையானவர் இருக்கலாம் அதனாலதான் திருடன் பண்ண பையன் சொன்னேன் லாஜி ரைட் அப்புறம் நம்ம திருடன் பண்ண போட்டானே லாஜி
பொருளுமா? ஏய், சொந்தம். இங்க பாரு மதுமையா பாதுகாக்கிற பொருள் பொக்கிஷம் மாதிரி. ஆமா. அப்படித்தானே அதை போல பொக்கிஷமாக என்னை வளர்த்து வருகிறார்கள் என் தாய் தந்தையர். அப்படி இருந்தாலும் இன்னும் எப்படியெல்லாம் வருகிறது அந்த சந்திரனோடு அந்த உஷா பேன்ல கூட நான் காத்து வரல. சுத்தன பாரு உஷா கம்பெனி பாரு உஷா கம்பெனி பேன். அடி போயாளி மாமானி சைக்கிள் விட்டு ஓடா ஓடா காந்த புடிச்சு நோட்டை சுத்து வேகத்துக்கு என்ன பத்தி இரவிலே பௌர்ணமி சந்திரனுக்கும் என்னுடைய முக அழகுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? எந்த ஒரு குறையுமே கிடையாது. அப்படித்தானே அந்த சந்திரனுடைய ஒளிக்கும் உன்னுடைய முகத்தின் ஒளிக்கும் மாற்றமே இல்லம்மா. அப்படித்தானே ஆமா. இன்னும் எப்படியெல்லாம் வருகின்றேன் தெரியுமா? அண்ணா என்ன சொன்னேன்? என்னுடைய அண்ணன் அடையும் அடையும் என்னுடைய பின்னல் ஜடையும் ஆமா என்னுடைய வண்ண உடையும் என் தன்மையாக இருக்கிறது. பார்க்கவே பரவசமாக இருக்கிறது. அப்படித்தானே என்ன பத்தி அந்த அண்ணன் நடன்னு சொன்னேன். ஆமா பாத்தியாடா? ஐயோ நீ நந்தி பார்த்தா அண்ணன் நடமா? நந்து காட்ட ஏடா நந்து காட்ட அண்ணன் நடை அண்ணன் நடை. இப்ப நந்து காட்டு. ஆமாடா. ஒரு நந்து காட்டுமா? அப்படியா? கண்குளிர பார்க்க வேண்டும். ஒரு அரை இன்ச்சுக்கு இறக்கி அடிச்சுக்கோ ஒடிச்சுட்டு போயிட்டோம். இப்ப நான் நடக்கிற ஓ இப்ப நான் நந்து காட்டுறேன். அதான் அண்ணன் நட. இதுதான் அண்ணன் நட. டேய் வர்றா போத்தாத்ரா என்னடா அண்ணன் நட இல்ல வாத்து நொண்டி வாத்து எனக்கு தெரிஞ்சு அது கூட இல்ல வரவாத வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு நடக்க முடியாது நடப்பாங்க அந்த மாதிரி நடக்கிறேன். என்ன முத்து? என்னுடைய அழகை நானே வர்ணிக்க கூடாது. பார்ப்பவர்கள் அனைவரும் கூற வேண்டும் அல்லவா? மன்னிக்க வேண்டும். அதனால் முத்து தினந்தோறும் எங்கு செல்வது வழக்கம்? நந்தவனம் செல்வது வழக்கம். நந்தவனம் செல்வது வழக்கம். அப்படி நந்தவனம் செல்ல வேண்டும் என்றால் என் கூடவே ஒரு தோழி இருக்கின்றார். ஆமா ஆமாமா பெயரோ சுந்தரம். சுத்திரும். ஆமா குயில் போல பாடுவார். ஆமா மயில் போல ஆடுவார். ஆமா என் கூடவே அம்மா 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 என்று கூடவே இருப்பார். என்னவோ தெரியவில்லை, இன்னும் வரவில்லையடா. அதனால் நான் அழைத்ததாக என்னோட சீக்கிரம் அழைத்து வரா. தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய தோழி சுந்தரத்தை அழைக்க தோழி சுந்தரம் சபைக்கு வருகிறது. அந்த அம்மனால் கதை தொடரும்.
கண்ணாடி மாலை போட ரெடியாக வர மாட்டேன்
பரவாயில்லையே, ஆளை பார்க்க சொல்லி அது என்ன கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இதை பார்க்க சொல்ல அப்படியே பால்வாடி ஆயா முட்டை அவன் அது என்ன பண்ண அவன் வயசான காலத்துல இருந்தாலும் அடி அடிட்டு அது உண்டு. ஆனா முன்னாடி வேஸ்த பார்த்தா அந்த மிருதக்காரங்க எப்படி இருக்குதோ தெரியல. மணி துரியோதன கர்ணன் ஆடினாங்க. அப்படியே யார வச்சுக்கிறேன் என்ன வச்சுக்கிறியா கையெல்லாம் ஒரிஜினலா ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஒரு வேலை சரியா சொல்லிக்கிறாரு Thank you.
சத்தியமா சொல்றேன் நான் அவளை பார்க்கவே தெரியாது தெரியுமா அவ என்ன தொட்டா சத்தியமா சொல்றேன் நான் அவளை தொடவே கிடையாது தூக்கு மாட்டிக்கிட்டு அவன் தொட்டா இல்ல அவ தொடரா நீ தொடல அவ பாக்குறா நீ நீ எதுக்கு இருக்கணும் அப்புறம் கரண்ட்ல கை வச்சு செத்துரு ஏற்கனவே போனால பிடிக்காது அதனால இன்னொன்று வச்சு ஆமாப்பா எத்தனை தடவை வச்சுட்டு இருப்ப யாரும் ஒன்று தடவை இருக்கும் மாடி போய் ஒரு மனசாட்சி இல்லையாடா குளிர் சாதன பொட்டி மூந்து வேற எப்படி தெரியுமா இந்த பூ எங்க வைக்கணும் தெரியுமா வச்சாதான் வாடாது வதங்காது நீர் சக்தி மிக்க பகுதி தமிழாசிரியர் புலவர் தமிழ் புலவர் எப்படி தெரியுமா எப்படி வேண்டாம் நாம்
அவளை செய்து விட்டாய் பிரமதி. கண்ணு மாட்டா ஆட்டம் வந்து ஏறிக்கோ என்னுடைய பூ சரி உங்களுடைய இருக்கிறவங்களே உன்னுடைய பூதான். ஆமா நான் உன்னுடைய தலையில் வைத்தால் தான் உன்னுடைய பூ. டேய் அதோட வரைக்கும் ஓ உன்னை கண்டதும் இப்படி ஆசை வார்த்தை பேசுறதுல ஆமா அதனால ஏரியா போங்க ரெண்டு பேரும் தொடர்பாடே இருப்பாங்க அருமையா பெருக்கி எப்படி வச்சுக்கிறாங்க இங்க உட்காந்தா நாத்தடிக்கும் இப்படி போ ஏறிக்கா எப்போ உட்காந்து பாத்துக்கிறான் உன் பேர்ல எனக்கு காதல் வந்துச்சுன்னு சொன்னேன். எப்படி சொன்னா? முந்தி முந்தி சிப்பி அம்மா குண்டி பாரு அதான் என்னப்பா முன்னாடிக்கு அந்த எப்பனா போட்டு ஜிப்பு என்ன பையா என் அண்ணங்கார அப்பா வந்து சொல்லிட்டாரு அவர் சொன்ன மேல சட்டி போடலையா சட்டி போடல உள்ள போய் அது ஒரு தள்ளு ஒரு குளத்தை கூட்டி வை நேரம் நான் அந்த பொண்ணுகிட்ட கஷ்டப்பட்டு உடம்பு முடியல கூட ஏதோ தெரியாது கண்ணாடி போட்டு நேரம் போவது தெரியாது. அதனால் யார் என்ற விளக்கம் தெளிவாக சொன்னால்தான் தெரியும் இல்லையா?
முத்தி அம்மா ஓடியாடா ஓ வந்தமா வந்தியா முத்தி கலைஞாட்டு மன்னனாகிய மன்னனாகிய ஏய் ஏப்பா தெரியுதா தெரியுதா இதெல்லாம் யாரு நினைச்சீங்க ஏய் காலையில் பேர் வந்தவங்களா? போயிட்டாங்க. அம்மாதி விடுறாங்க பாரு டேய், கலைஞாட்டு மன்னனாகிய மன்னனாகிய சோமதத்த மகாராஜாவுக்கும் ராஜாவுக்கும் சொன்ன நான்கு அம்மையாருக்கும் மகளாக பிறந்த ஐயோ கவனங்கள் அவனுக்கு மட்டும் வராது. இரு, அவன் மட்டும் இரு. என்ன பண்ற? பாவி டேய் என்னடா இது வேற இதுல உட்காரலாமா எங்கம்மா நீங்க நின்ற இடத்து கால் வலி அந்த பேண்ட் தொழிக்கமா நான் வருது. உட்காரலாமா ஒண்ணு நம்பி முத்தி ஓ கலிங்க நாட்டு மன்னனாகிய மன்னனாகிய சோமதத்த மகாராஜாவுக்கும் சொர்ணகாந்தி அம்மையாருக்கும் ஓ கால்ல வீடா முருகா முருகா கையில நீ நான் கையில. நல்லா இருடா முத்தி சோமதத்த மகாராஜாவுக்கும் சொர்ணகாந்தி அம்மையாருக்கும் மகளாக பிறந்த ஆமா முத்தி இப்படி மின்னவாடா இல்லம்மா நான் பின்னாடி தான் இருக்கணும் ஏண்டா வேலைக்குது சொல்லுமா நீ பொன்னுருவி அம்மன் இருக்கின்றதே அன்னவருக்கு ஆமா அன்னவருக்கு ஆ, பணிவிடை வேலை செய்யக்கூடிய ஆமா நான் தான் தோழி சுந்தரம் அம்மா குடும்பத்தா இல்ல இந்த நாய்க்கால் எடுத்தாந்து போட்டனே நாய்க்கால் அப்பயாச்சும் சொல்லிருக்கோம் நான் தான் தோய் சொல்லுறேன் அதிகமா திஸ் இஸ் பிளாஸ்டிக் சிந்து போட்டுறேன் அப்பா சொல்லிக்கணும் இருக்கும் முத்தி எம்மா போய் இருக்கும் எங்க என்னடா வாய் பேசுடாதடா நீ ஏய் ஊழி அதிகமா போய் சார் எடுத்தாந்து போட்டு போட்ட அப்பயாச்சும் சொல்லிருக்கோம் சொல்லிடலாம் மச்சான். போய் சுத்திரும் ஏய், போய். அதிகமா திஸ் இஸ் கோல்கட் பேஸ்ட் ஏய், தோல்வி பேசுறது. முத்தி எம்மா போய் இருக்கும் இதான் வாயில வச்சுக்க என்னங்க? வாயை பேசாத. ஒதுக்க கூடாதுன்னு பாக்குறேன் ஏய், வரிடா. முத்தி உப்பால இருக்கிற மாதிரி தூக்கி விடுறா. தூக்கி விட்டா நான் தான் 10 வருஷம் வந்துடுமா மச்சான், பாத்துடா, டேய், நீக்கி. ஐயோ எப்பா ஜஸ்ட் பேனாங்க அதுக்கு இப்ப கிட்ட இருக்குது மச்சான், மச்சான், ஏய், அந்த பொண்ணடி நீ போய் சரி வச்சுக்கிறியே, அந்த பொண்ணடி எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ரோல் வாங்கலாம் இருக்குது. நீ எப்படி இருக்கிற? நீ எப்படி இருக்கிற? முத்தி சரி போனால் போகட்டும் தோழி சுந்தரம் நான் தான் அப்படி இருந்தாலும் என்னதான் எப்படி வருது தெரியுமா முத்தி முத்தி சரி போனால் போகட்டும் நமக்கு போய் நான் கிடைக்கிறேன் இச்சமயம் உண்டாக விரும்புகிறது என்னுடைய தங்க சதிக சேவையானதும் பெண்ணல் இடையானதும் கரத்திலே அணிந்திருக்கக்கூடிய கங்கண மலையானதும் காலிலே அணிந்திருக்கக்கூடிய சட்டையானதும் எவ்வாறு பிரகாசிக்கிறது சூரிய பிரகாசமாக இருக்கிறது அது எந்த பெரிய கிடையாதுமா முத்தி அப்படி இருந்தாலும்
நீ சபையின் மகரும் பொழுது மல்லிகை உள்ள இருவாட்சி கொண்டு வந்தாரை இப்படி சொல்லத்தக்கன வாசனை திரவம் நிறைந்த மலரெல்லாம் என் கூந்தலிலே அணிவித்து நீ சபை முன்பாக வந்திருக்கிறேன். யாவது ஒரு குறையும் கிடையாது. அப்படி இருந்தாலும் நாம வந்து வெகு நேரமாகிவிட்டது. அந்த அக்கா கேக்குறாங்க அதனா உங்க அம்மா வகுத்துக்கிட்டா சொல்றாங்கன்னு அதனா மகாராணி அம்மா வரும்படி உத்தரவு சென்று காண வேண்டும். புறப்பட என்ன சொன்னேன் எங்கடா தோழி சுந்தரம்? தோழி சுந்தரம் வந்து கொண்டே இருக்கிறார். என்ன வசந்தா? Hey!
தாமுத்தி அம்மா, மகாராணி அம்மா வரும்படி உத்தரவு வந்துவிட்டது. வந்து விட்டார்களா? ஏய், சென்று காண வேண்டும். சென்று காண வேண்டும். புறப்படு போகலாம். தோழி சுந்தரா, அம்மா சுந்தரா, மலர் பறித்தே மலை மலர் பறித்தேன் இவளுக்கு பிள்ளை. இல்லம்மா, விளையாடுறதுக்கு அணிப்பிள்ளை கிரிப்பிள்ளை பாக்குறவங்க எப்படா சிரிக்கிறாங்க? தான் கொடுப்போம். என்னத்த? அணிப்பிள்ளை கிரிப்பிள்ளை ஏமாந்தா குடுப்படா நீ. நான் ஏமாந்தா போயிட்டு இருக்கோம், ஆளுக்கு முடியாது. போய் திரும்ப என்ன பண்ணேன்னு தெரியாம நீ அவனுக்கு யாரா நீ கம்மிட்ட வாழ போறாங்க? என்ன பண்ணுவேன்? இந்த பழம் வந்தாம இந்த தொல்லையை நான் தாங்க. ஐயோ உன் மேல அம்மா பிரியம் இருக்கு. பெண்ணும் விடுறாச்சு, கம்மில வாங்கடா. முத்தி, சரி அப்படி போனா போகட்டும். அர்த்தத்தை அனர்த்தமாக பேசக்கூடாது. அப்படி இருக்க அம்மா சுந்தரா, உன்னுடைய பெருந்தாமரை கமலத்திற்கு ஏய், ஓய்வாகி சுந்திரம் சரி. மல்லிகை முல்லை இருவாட்சி பொங்கு வந்தாரை இப்படி சொல்ல தைக்கிறேன். வாசனை திறந்திருந்த மலரெல்லாம் பாதத்தில் வைத்து அணைகிறேன் அம்மா. எழுந்துடி, எழுந்துடி. சுந்தரா, என் பாதத்தை பணிந்தபடியா நீ எப்படி தெரியுமா வாழ வேண்டும்? எப்படி என்றால் சிங்களி சாம்பசுரா, அம்மா, சொல்லுமா சுந்தரா, சொல்லுமா. என் பாதத்தை பணிந்தபடியா ஆமா. என்றென்றைக்கும் சுகமாங்கல்யமாக வாழ வேண்டும். மங்கள் மகன் காசியாய் வாய் வாய். கம்பெனி இல்லப்பா. என்ன சொன்ன? மங்கை மகன் பாக்குறவங்க எப்படா சிரிக்கிறாங்க? அதான். மங்கை என்ன மங்க மகராசியா வாழணும் சொன்னா காசு கேட்கலைங்கம்மா. உனக்கு கேட்காதுடா. ஏய், முத்தி, சரி சுந்தரம், தினந்தோறும் எங்க சென்று நம்ம வளர்க்கலாம். சித்தப்பே பாக்கியம். அப்படி இருந்தாலும் என் பங்கு ரெண்டு இருக்குது. அப்படியா?
சுந்தரா, சபையில் முன்பாக சரி எதற்காக அழைத்தீர்கள் என்ற விவரத்தை நான் அறிய ஆவலாக இருக்கிறேன். அப்படியா? ஆமாமா. தெரியாதானே இவனுக்கு? தினந்தோறும் எங்கு செல்வது வழக்கம் அல்ல. நந்தவனம் செல்வது வழக்கம். நந்தவனம் செல்வது வழக்கம் அல்லவா? அதற்காகத்தானே அழைத்தேன். செல்வது வழக்கம். புறப்படு. இந்த நந்தவன சோலையை பார்த்தாயா? பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதை பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கின்றது. குடும்பமா இருக்குது. அதனால் அதை பார்த்தாயா? ஆமா. அந்த பூக்களிலே அந்த பூக்களின் செடியிலே அழகான 2 குயில்கள் எப்படி கொஞ்சி 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 பேசிக் கொண்டிருக்கிறது பார்த்தாயா? எனக்கு தெரியலம்மா. நீ சொல்லுமா. அதை பார்த்த உடனே எனக்கு எப்படி தோன்றுகிறது? அப்படி பூங்குயிலே, சொல்லுமா. அழகாக நந்தவனம் வந்தோம். ஆமா. நந்தவனத்திலே ஆடி பாடி விளையாடினோம். சரி. மலர்களை பறித்தோம். மலர்களை பறித்தோம். ஆழமாக தொடுத்து விட்டோம். ஆமா. நதியிலே நீராடினோம். ஆமா. நீராடிவிட்டு மலரை கொண்டு இறைவனுக்கு அர்ப்பணித்து பூஜையும் செய்தோம் அல்லவா? போன்றமும் இருந்துவிட்டோம். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? தாம்பரம் வைக்க வேண்டும். தாம்பரம் தரிக்க வேண்டும் அல்லவா? எங்கடா தாம்பரம்? தரிகத்துல கேட்டுக்காரன் வந்துருவோம். அதுக்கு ரெடியா. தாம்பரம் எப்படா போடுறது? எப்படி போடுறது? தாம்பரத்தை எப்படி போறதுன்னு டேய், தாம்பூலம் அருந்தக்கூடிய பொருள்ரா. ஏங்க தாம்பரம் எப்படி தரிப்பது? நிறைய பேர் தரிக்கலாம். தாம்பரம் எப்படி போடுறதுனால வச்சுட்டு வேலை வாங்க நினைப்பாரு. உங்களை அடிக்க ஏங்க அதனால தாம்பரம் என்பது அருந்தக்கூடிய பொருள் அல்லவா? சொன்னாதானே நான் தோய்கிட்ட சொல்றேமா. சரிடா. முத்தி, ஓடடா, ஓடடா, ஓடடா. முத்தி, விட்டு வளர்ப்பேன்.
என்ன வேலைக்கு போகணும் அதை மட்டும் செய். நீ எதிர்பார்க்கலாம் உன்னால முடியாது. முத்தி முத்தி சரி எனக்கு விளையாட கத்து கொடுத்தேன் ஓடி ஆட கத்து கொடுத்தேன் எனக்கு ஆக கத்து கொடுத்தேன் எனக்கு ஓடி ஆடி உட்கார கத்து கொடுத்தேன் நான் மட்டும் ஓடி ஆடம் உன் இடம் தெரியல அப்படிதான் அது மாதிரி நினைப்பினியா கத்து கொடுக்கணுமா? முத்தி இந்த சாம்பளம் எப்படி போட்டது சுத்தமா நீ சொல்லி கொடுறா என்ன தேர்ந்து கொடுத்தா ஓட்டை எடுத்து கொடுத்தா வீட்டுக்கு ஒன்று மாட்டுவாங்க வாசப்படியில். மாட்டினா நல்லா கெத்தா இருக்கும். எங்க? முத்தி சரி சாம்பளம் எப்படிதான் போறது ஃபர்ஸ்ட் சுத்தமா துடைக்கணும். எங்கடா தரீங்களா பாட்டி பட்டுக்கிறா பாரு. அப்ப தட்டு டேய் அங்கெல்லாம் தொடச்சாது வாயில போட்டு அருந்து குடி போடுறது டேய் இருமா சுத்தமா துடைச்சிட்டா ஒண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த மொழி கிளிங்க மொழி. அப்படி சொல்றா திருத்தமா சொல்றா மக்கள்னா தவறா புரிஞ்சுக்க போறாங்கடா புளியாஞ்சருவம்மா வெத்தலை ஏற்றணும். புளியாஞ்சரு அம்மா வெத்தலை எள்ளு முக்கம்மா பாக்கி எள்ளு மூக்கம்மா பாக்கு அப்படியே வெள்ளாங்க சைஸ் சுண்ணாம்பு கையை அப்படி காட்டலாம். ஓ ரைட்டு தான் இது 2000 ரூபாய் பக்கம் 4500. உனக்கே கோவம் வருதுன்னா பணம் வந்து ஆட்ட மாதிரி அவங்களை காப்பி எடுத்து பணம் மாட்டோம். சரி சரி ஆடுறா அதனால புளியாஞ்சருவம்மா வெத்தலை எள்ளு முக்கம்மா பாக்கு பாக்கு வெள்ளாங்க சைஸ் சுண்ணாம்பு. சரி இது மூணுத்தையும் போட்டேன். ஏம்மா எதுக்கு நீ வாயில போட்டு பாரு. முத்தி எனக்கு கொஞ்சம் குடுறா எனக்கு கொஞ்சம் குடுறா முத்தி இருமா, இருமா. கொஞ்சோண்டு குடுறா நானும் போட்டு பாக்கறேன் ஓ தலை இருமா. ஒரு மாதிரியா இருக்குதுடா ஆமா ஆமா போடு போடு போட்டு பாரு போட்டு பாரு. யாரு சொல்ல ஒண்ணு போறேன். ஏய் ஒரு நாளுக்கு ஒரு போட நினைக்கிறாளா எரியுதுன்னா என்ன வெங்காயம் முத்தி ஏய் சுந்தரம் இருமா என்னடி ஆச்சு என்னடி எரியுது நான் என்ன சொல்றேன் சொல்லுமா. என்னடா சொன்ன அம்மா எங்க மாமா பையன் என்ன சொன்னா என்ன சொன்னேன்? எங்க மாமா பையனா என்ன சொன்னா எள்ளு முக்கம்மா பாக்கு கஞ்ச பையனை புளியாஞ்சரு அம்மா வெத்தலை அதிகமா போட்டா வாய் வாய் பத்தாது. அம்மா வேளாங்க சொல்லி சொன்னாம சொன்னாமா வெளாங்க சோடு ஆமா நீ போட்ட நானும் தான் போட்டேன் நான் தான் தெரியாத பையன் சொல்றேன். அம்மா எரியுதுமா வாய் வீ துணிசா துணுவாலாமா தச்சு. பிரசாதம் சாப்பிட சொன்னா சாப்பிடுறியா? அம்மா அவனை போட சொன்னா நீ போட்ட மாமா பையன் சொன்னா சரி இல்ல போடா சாப்பிடலாம் உனக்கு புதுசா வச்சுங்கிற மாமா பையன் நீ எடுனா நான் எடுப்பேன் நீ போட்டு பாருமா. தாம்பூலம் தரித்து நீ கொடுத்த தாம்பலத்தை அறிந்ததிலிருந்து எனக்கும் மயக்கமாக வருகின்றதடி மயக்கமாக வருகின்றதடி. அதனால் நான் சற்று நேரம் நித்திரையாக உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இருவரும் என் பக்கத்திலே காவல் இருக்க வேண்டுமடி. ஆகட்டுமா
அட பாவி, மணிக்கு அக்காலத்துல வைடாத்த. என்கிட்ட காட்டாதடா. அக்கலத்துல வெயில் எதுக்கு நேரம் கத்தி இப்படி புடிச்சாங்க வாய் முடிக்கிறா, உனக்கு எதுக்கு கத்திக்க உனக்கு? அரமானவன் அதனால இந்த ஆச்சரிக்கிறாங்க பாரு. ஆமா. இதுல வெல்டிங் நூசா வச்சுக்கிறாங்க. ஏய், இத நான் சுத்தி ஒரு குத்தி பெஞ்சில அடிச்சுனா அடிச்சிடும். கொல்லியில குத்தி செத்துரும். அதனால இப்படி மடிக்கு வச்சு சரி ஆகட்டும்டா. சரி போனா போட்டோம். முத்தி, மகாராணி அம்மா இது நாள் வரையில் இப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு நாள் கூட தூங்கியது கிடையாது. ஆனால் இன்று என்ன காரணம் தெரியவில்லை. மகாராணி அம்மா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க. எதுக்கு கூப்பிட்டு பாருங்க. நான் கூப்பிட்டு பார்க்கட்டுமா? கூப்பிட்டு பாருங்க. ஓ மகாராணி அம்மா, அந்த ஊர் போய் பாரு அம்மா. நான் கூப்பிட்டு அப்படியே இருந்தேன். நான் வெங்காயம் மாட்டு கூப்பிடுறேன். இப்ப நான் கூப்பிட்டா முத்தி, நீ கூப்பிட்டு பாடுறா சீக்கிரம். ஆகட்டும்டா. அம்மா ராணிமா நல்லா வேத கத்துற மாதிரி இல்ல? இல்லைஸ்மா. அதான் சிவாஜிமா சுபாமணிடா, இளவரசி அம்மா. அம்மா இவ்வளவு நேரம் 2 பேரும் கத்திக்கிறோம். ஆமாண்டா. எழுந்திருக்கல. ஆமா. ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் பட்டவள். நம்ம 2 பேரும் கூப்பிடுறோமே. ஆமா. அப்படி எழுந்திருக்கல. எழுந்திருக்கலடா. பக்கத்துல ஒரு ஈரம் போனா கூட அப்படி டக்குன்னு எழுந்துப்பாங்க. ஆமா. ஒரு பெண்ணாகப்பட்டவர் ஆமா. இவ்வளவு நேரம் உறங்கினா பொழுது வெடியும். அவங்க வீட்டுல போனவையுமா? என்னமா நடந்தது? பொன்னூறு வீரபுரனில் பள்ளி சேர்ந்தே பொருந்தவே மஞ்சள் மீதேதா மின்னலை போல் ஒளிர சுத்திரமே. பின்னமுடன் பிறருக்கான ஆசரில் வாழ்த்து
சுந்தரா நான் என்ன கட்டி செல்வேன், நான் எப்படி அடி செல்வேன். நான் நித்திரையாக உறங்கிக் கொண்டிருந்த வேளையிலே நீங்கள் இருவரும் பக்கத்திலே காவல் இருந்தீர்களா? அப்படி காவல் இருந்தா இப்படி நடந்து விட்டதடா. இந்த பாவியானவன் ஒரு ஆகாத சொற்பனை ஒன்று கட்டடா முத்து. அந்த ஆகாத சொற்பனத்தா என்னை மார் மீதும் தோல் மீதும் எடுத்து வளர்த்து முத்து என்னை மார் மீது தோல் மீதும் எடுத்து வளர்த்து என் தாய் தந்தையருக்கு என்ன கதி நேருமோ, என்ன தீங்குகள் நேருமோ முத்து. அதனால் என்னமோ
கூறினால் தானே உனக்கு புரியும். சொன்னால்தாம்மா தெரியும். சுந்தரா, ஆ. என்ன கனவு தெரியுமா? அது நாளை காணுங்க. சுந்தரா, அப்படி என்ன கனவு கண்டேன் தெரியுமாடி? சொல்லும்மா, சொன்னாதான் எனக்கு சுந்தரா, சொல்லும்மா. அம்மா, அழ வேண்டாம்மா. சுந்தரா, அதாவது சொல்லும்மா. அப்படி என்ன கனவு கண்டேன் தெரியுமாடி உனக்கு? தானம்மா தெரியும். சொல்லும்மா. சுந்தரா, அசரி உரைத்த வாக்கே அறிவையே சொல்வேன் கேள. சுந்தரா, விசமதாய் படுகளத்தே நிகரினா வரிசை மாலை ரசமுடன் வரும் பாருங்க பன்மையாய் உரைத்த இந்த திசைகள் எல்லாம் ஆண்ட என்ன தன்னைக்கென்ன சுந்தரா, நாளை சமராகி யுத்தத்திலே உன்னை போன்ற பெண்களோ சுந்தரா ஒரு தாம்பலத்திலே தோழி வெள்ளை சேலையும் ஆடை ஆபரணங்களையும் ஆபரணங்களும் மாலை வரிசையுடன் வருவதைப் போல இந்த பாவியார் இப்படி ஆகாத சொப்பனத்தா என்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்து என் தாய் தந்தை இருக்கோ என்ன தீங்கு நேருமோ என்ன ஆபத்துக்கள் வருமோ அது நினைக்கும் போதெல்லாம் இப்பொழுதெல்லாம் பதறுகிறதே. வேண்டாம்மா. அம்மா, நீங்கள் கண்ட கனவின் பலனாகப்பட்டது என்னுடைய மாமா பையனுக்கு தெரியுமா? அதனால எங்க மாமா பையனை கூப்பிட்டு அவனிடத்துல இந்த கனவனுடைய பலனை தெரிவித்தால் அவன் சொல்லுவாமா பலன்லாம். முத்து, நான் கண்ட கனவின் பலன் எனக்கு சரிவர தெரியவில்லையா? எனக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படியா? நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுமா? அப்படியாடா? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? என்ன முத்து, பார்த்தாயா? இப்பொழுதும் என்னை ஏளனம் செய்கின்றாய், பார்த்தாயாடா? ஆமா. முத்து, நான் கண்ட கனவுக்கும் நீ கேட்கின்ற கேள்விக்கும் காரணம் இருக்கிறது. என்னடா சம்பந்தம் இருக்கின்றது? சம்பந்தம் இருக்குதுமா? என்ன சம்பந்தம்? கல்யாணமாகாத கன்னிப்பெண்கள் கனவு கண்டால் தாய் வீட்டை சாரும். ஓஹோ, மாலையிட்ட மங்கையர்கள் கனவு கண்டால் மாமியார் வீட்டை சாரும். அப்படியா? ஆமாம்மா. எனக்கு திருமணம் ஆகிவிட்டதடா. ஆமா. அதனால உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அப்படியா? எல்லாம் உங்க மாமியார் வீட்டு தான். என் தாய் தந்தையருக்கு எந்த குறையும் கிடையாது. எந்த தீங்கும் எந்த ஏற்படாது. தீங்கும் ஏற்படாது. எந்த ஆபத்துக்களும் வராது. அப்படியா? ஏண்டா, அப்படி என்றால் எங்க மாமியார் வீட்டுக்கு தான் ஆபத்து. ஆமா. அட பாவி, எங்க மாமியார் வீடு முத்து, எங்க மாமியார் வீடு. மாமியார் ரொம்ப ஃபீல் பண்றியா? என்ன மண்ணா பணம் எடுக்கணும்? மாமியார் வீடு மண்ணா போனா நாளைக்கு அண்ணன் தம்பி அஞ்சு குடிச்சுக்குவேன். டேய். உன்னை பார்த்து பாக்குறவங்க எல்லாம் கத்துக்குவாங்கடா. வேற என்ன? அண்ணன் தம்பி அண்டி பிழைப்பது. சரி. அதுக்காக அண்ணன் தம்பி அண்டி பிடிச்சுக்குவாங்களா? அதாம்மா அண்டி போய் தொட மாட்டு பிடி போனா உள்ள. வந்த நேரம் பொல்லாத நேரம். ஆமா, புறப்பட போலாம். ஆ.